ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் ஃபார் பெல்லி ஃபேட். ஸோ பெல்லி ஃபேட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாததாக இருக்கும். ரொம்ப டிட்டமைண்டாக, ரொம்ப வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓரியன்டாக, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபேட் வந்து இல்லாமல் இருக்கும். ஓகே, ஃபேட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு டம்மி அரவுண்ட் த ஏரியாவில். அதை எப்படி நம்ம வந்து சப்சைட் பண்ணுறது, எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? நம்ம ஏகப்பட்ட டயட் இருப்போம் அண்ட் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருப்போம். ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணுவோம் அண்ட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சால்ட் அவாய்ட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நெசசரி ஸ்டெப்ஸு. அதாவது நம்மளுடைய பெல்லி ஃபேட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு. இருந்தும் நம்மளுக்கு வந்து பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி அதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய எக்ஸசைஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ண போது இல்லைங்க, ஒன்லி 3 எக்ஸசைஸ் தான். இந்த டாப் 3 எக்ஸசைஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். கண்டிப்பாக உங்களுடைய டம்மி லெவல் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் கேட்கும்போது அண்ட் ஆடியோ கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஹிஞ்ச் டேப் வச்சு உங்களுடைய அம்பிளிக்கஸ் அரவுண்ட் த ஏரியா, அதாவது தொப்புல சுற்றி இருக்கிற அந்த ஏரியா வந்து இடுப்பு வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டைரியில். இந்த டேட் போட்டு இந்த டைரியில் நீங்கள் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. அண்ட் வித்தின் ஒரு 2 வீக்ஸ் டு ஒரு 3 வீக்ஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது இந்த அயன்மேன் பிளாங்க் எக்ஸசைஸ். இது எப்படி ஹோல்ட் பண்ணணும் அண்ட் எப்படி பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஃப்ளோரில் சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டோஸை சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாடியை லிஃப்ட் பண்ணணும். இனிஷியலாக பிகினராக இருந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு உங்களால் எவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சஸ்டெயின்டாக உங்களால் லிஃப்ட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் கிராஜுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கிறது வந்து மவுண்டைன் கிளைம்பிங் சொல்லுவாங்க. சேம் பொசிஷன், பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஆர்மில் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ உங்களுடைய ஹேண்டை வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லெக்ஸை வந்து மூவ் பண்ணணும். ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு மூவ் பண்ணிவிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரைட் லெக்கை வந்து டுவோர்ட்ஸ் செஸ்ட்டு கிட்ட கொண்டு வரணும். அப்புறம் லெஃப்ட் லெக்கை வந்து டுவோர்ட்ஸ் செஸ்ட் கிட்ட கொண்டு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், 2 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் உங்களுடைய கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஜுவலாக உங்களுக்கு வந்து உங்களுக்கே வந்து ஒரு உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் டே பை டேயில் வந்து உங்களுடைய கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்களா உங்களோட டம்மி ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகிடும். இதுதான் வந்து செகண்ட் எக்ஸசைஸ். ரொம்ப எஃபிஷியண்ட்டான எக்ஸசைஸு. கொஞ்சம் டயர்டாக இருக்கும், பட் இனிஷியலாக டயர்டாக இருக்கும், அப்புறம் போக போக உங்களுக்கு வந்து பழகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா SLR ஸ்ட்ரெயிட் லெக் ரேஸ். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு உங்களுடைய பேக்கில் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு படுத்துட்டு காலை வந்து லிஃப்ட் பண்ணுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரொம்ப வீக்காக இருந்தீங்க, இல்லை ரொம்ப ஒபீஸாக இருந்தீங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷிவர் ஆகும். காலில் இருக்க மசிலும் ஷிவர் ஆகும் அண்ட் அப்டமன் சுற்றி இருக்கிற மசிலும் ஷிவர் ஆகும். பட் இனிஷியல் டேஸில் வந்து அது வந்து கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஷிவரிங்லாம் குறைஞ்சிடும். அதாவது மசில் வீக்காக இருக்குது, ரொம்ப சாகியாக இருந்தால் தான் ரொம்ப ஷிவரிங் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இல்லை என்னால் வந்து பண்ண முடியுது, எனக்கு ஷிவரிங்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் எஃபிஷியண்ட்டாக உங்களுடைய கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண போகிறீங்களா. ஸோ இனிஷியலாக 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம். அது வந்து 2 to 3 செட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க ஜஸ்ட்டு 1 செட் பண்ணுங்கள். 1 வீக் அப்புறம் 2 செட்ஸ் பண்ணுங்கள். 3 வீக்ஸ்க்கு அப்புறம் 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஸோ கவுண்ட்ஸ் வந்து 10 to 15 கவுண்ட்ஸ் உங்களுடைய அவைலபிள் ரேஞ்சில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பிளாங்க்கு, 4 ஆர்ம் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபீட் சப்போர்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணது. அண்ட் வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் கிளைம்பிங், அப் அண்ட் டவுன், அதாவது ரைட் லெக்கு லெஃப்ட் லெக்கு டுவர்ட்ஸ் செஸ்ட்டு கிட்ட வந்து கொண்டு வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 கவுண்ட்ஸ். அதாவது ஒரு லெக்கு வந்து 10 கவுண்ட்ஸ் அண்ட் இன்னொரு லெக் 10 கவுண்ட்ஸ். ஸோ 1 செட்டு அகெயின் ரிப்பீட் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ் 10 கவுண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் 2 to 3 செட்ஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு நம்ம பார்த்தது SLR. இந்த 3 எக்ஸசைஸும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக கண்டினியூஸாக நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகிடும். இது ப்ராக்டிக்கலாக வந்து ஃபீல் பண்ணது உங்களுடைய கண்டிப்பாக நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய மெஷர்மெண்ட் பாருங்கள்.
ஆப்வியஸாக கண்டிப்பாக ஒரு 4 இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருங்க. இது வந்து ரொம்ப சாகியாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இட் வில் டேக் சம் டைம் இல்லைங்களா? ஸோ மந்த் வந்து கூட ஆகலாம், 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸில் வந்து. ஆனால் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் லெவலே இம்ப்ரூவ் ஆகிருக்கும்னா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நிறைய எக்ஸசைஸ் செஞ்சு ரொம்ப டயர்டாக வேணாம். அதுக்கு நம்ம இந்த டாப் லெவலில் இருக்க இந்த 3 எக்ஸசைஸ் செஞ்சிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் பார்ட் 2ல் நான் வேறு எக்ஸசைஸ் நான் ஷேர்